ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈவி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ பெட்ரோல் வெஹிக்கிள் ஓட்ட முடியல. ஸோ நிறையா சர்வீஸ் காஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஈவிக்கு நிறைய பேர் மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ எலக்ட்ரிக் வண்டின்னு போகும்போது பிராண்ட் அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்காகவே விட்டது ஓலா கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தது ஏத்தர் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது டைஅப் மாடலான இப்போ டிவிஎஸ்ல ஐக்யூப் வந்தது, ஹீரோல விடா கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய மாடல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சப் பிராண்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஓசோடெக் இந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்க, பிகாசோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ குறிப்பா சொல்லணும்னா இப்போ புதுசா பஜாஜ்லயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பஜாஜ்ல ரீசெண்டா பெட்ரோல் வெஹிக்கிள் கொடுத்துருந்தாங்க, சிஎன்ஜி கொடுத்துருந்தாங்க. பஜாஜ்ல ஸ்கூட்டரே இல்லாம இருந்தது. என்னதான் அப்படி ஸ்கூட்டர் இல்லாம இருந்தாலும் வந்து பஜாஜ் சைடுங் போது பஜாஜ்ல காம்படிஷன் மாடலுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாடல் மாசம் ஒரு மாடல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ குறிப்பா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரே கேள்விதான், ஸோ பஜாஜ்ல ஸ்கூட்டர் வருமானு கேட்டிருந்தீங்க. ஸோ டிஃபரெண்டா லான்ச் பண்றேன்னு சொல்லிட்டு பஜாஜோட ஃபைனலா இவி சட்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டி தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ 2900 டாப் மாடல். ஸோ அந்த வண்டி இருக்கு. அப்படி இந்த சட்டாக்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரண்ட் வியூ பொறுத்தளவு சட்டாக்கு பொறுத்தளவு வந்து ஒரு காம்படிஷன் மாடல்லே இல்லாத ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய ரெட்ரோ டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது அந்த ஓல்டு ஸ்டைல் 15+ பீப்புளுக்கு வந்து நல்ல ஒரு டிசைன்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டாக் பொறுத்தளவு ஸோ அந்த ஓல்டு டிசைன்லேயே வந்து உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் பொறுத்தளவு வந்து அந்த ரெட்ரோ டிசைன்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ்னா உங்களுக்கு என்ன மேலே கொடுப்பாங்க, சைடில் கொடுப்பாங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு புது டிசைன் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போட்டு காத்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க பார்க்கும்போது தெரியும் ஒரு பீப் சவுண்டோட வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு 4 லேயரில் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு ஒரு சின்னதாக கிளாம் வந்துடும். ஸோ டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி அந்த சட்டாக்கோட லோகோன்னே சொல்லலாம். அந்த சென்டர் இந்த லோகோ மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. கீழே சட்டாக்குன்னு சொல்லிட்டு மென்ஷனே வந்துடும். ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்தளவு வந்து அந்த பழைய ரெட்ரோ டிசைனில் நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவி செக்மெண்ட்லேயே வந்து மெட்டல் பாடி கொடுத்தது நம்ம சட்டாக் மட்டும்தான். ஸோ எந்த ஒரு செக்மெண்ட்லேயும் மெட்டல் பாடி கிடையாது, நம்ம இவியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா சேஃப்டி அப்படிங்கும்போது கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதனால கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் 12 இன்ச் அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு வந்து காம்போ பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிஸ்க் ஐபிஎஸ் ரெண்டுமே வந்து நம்ம கிட்ட இருக்கிறது காம்போ பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் மட்டும்தான் 5 ஸ்டெப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற மாடல் எல்லாம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் தான் வரும். பட் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்கல. இதுல சேம் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட்லேயே இல்லாதது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸ் பொறுத்தவரை ஸ்போர்ட்டி அலாய் வீல்ஸ் வந்துடும். மற்றபடி மிரர்ஸை பொறுத்தவரை வந்து ஸ்போர்ட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். நல்ல ஸ்போர்ட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு புது டிசைனே சொல்லலாம். ஸோ அந்த டிசைன் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் வியூ பொறுத்தவரை தான் ரைட் வீல் என்ன பார்ப்போம். ஸோ ஓகேங்க, ரைட் வீல் என்ன பார்ப்போம். ஸோ ரைட் வியூ பொறுத்தளவு வந்து ஈவிலே வந்து நம்ம என்ன சொல்றது 2 இன் பர்பஸ் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ இந்த சிலிண்டர் கிட்டு இந்த மாதிரி ஸோ சிலிண்டர் ஏதாச்சும் ஒன்று வைக்கிறதுக்கு நம்ம தேவைப்படுச்சுன்னா திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் மேட்டு. மற்றபடிக்கு அந்த டிசைனை பொறுத்தளவு வந்து கிட்டத்தட்ட 1999 ஸோ அந்த கட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைனை ஸோ மெட்டலில் பில் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சேஃப்டான இருக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல காம்பாக்டாக கொண்டு போகலாம். ஸோ ரைடர் பிளியன் 2 பேருக்கு கொண்டு போகிறதுக்கு நல்ல காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டாக் அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நேம் வரும். ஸோ பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு 2 பக்கம் ஒரு பிளைனான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸியான லுக்கில் இருக்கும். ஸ்டிக்கர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெய்லோட லைட்டை பொறுத்தவரை 2 பக்கம் கவரேஜ் ஆகி வரும். ஸோ இங்கே இந்த டிசைன் பார்த்தாவே தெரியும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த ரைட்லேயும் தெரியும், ஸோ ரியர்லேயும் தெரியும். ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியாக கொடுத்துருக்காங்க டெய்லம். ஸோ டியூல் லேயரில் வந்திருக்கும். மற்றபடி சீட்டை பொறுத்தவரை ஒரு 2 பேர் நல்லா காம்பாக்டாக கொண்டு போகிற அளவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ உங்க பார்க்குறதுக்கு ஃப்ளோர் மேட் மாதிரியே தான் இருக்கும். நம்ம நார்மலாக ஃபுட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து ரைட் வியூ பொறுத்தளவு தான் ரேர் வீல் பார்ப்போம். ஸோ ரேர் வியூ பொறுத்தளவு வந்து மெட்டல் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் பிளியன் ரைடருக்கு ரைடர் 2 பேர் நல்லா காம்பாக்டாக கொண்டு போகலாம். இது இந்த ஹோல்ஸ் பொறுத்தளவு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்தது தான். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறக்காக. ஸோ ஏன்னா இது மெட்டல் பாடி. ஸோ ஃபைபராக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஹீட் வராது. மெட்டலுங்கனால உங்களுக்கு அந்த காற்று உள்ள போய் வரும்போது வெளியே வரக்காக இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. சட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷனே வந்துடும். டெய்லை பொறுத்தளவு வந்து செக்மெண்ட்லேயே புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸோடவே 2 டெய்ல் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் 2 லேயர் வந்துடும். ஸோ விங்கர்ஸை பொறுத்தளவு நார்மலாக ஸோ இந்த பக்கம் தனியாக வந்துடும், இந்த பக்கம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லேயரில் வந்துடும். நம்பர் பிளேட் மாட்டக்கு ஒரு சின்னதாக கிளாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பொறுத்தளவு வந்து 12 இன்ச் அளவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு உங்களுக்கு ரேரு பொறுத்தளவு தான் லெஃப்ட் ஹேண்ட் டாப் இல்லைன்னு பார்க்கலாம்.
ஸோ லெஃப்ட் பொறுத்தவரை என்னன்னு பார்ப்போம். சேம் அந்த ரைட் வீல் கொடுத்தது தான். சைடு இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு கிளாஸியான டிசைன் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த ரைட் வீல் கொடுத்தது டிசைன் தான். ஸோ லெஃப்ட் வீல் அந்த ஸ்டிக்கரிங் டிசைன் போட்டு வந்துடும். ஸோ மோட்டர் பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா கீர் டிரைவோட கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டருக்கும் வீலுக்கும் சென்டரில் கீர் டிரைவ் வரும். ஸோ இதனால என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது குழியிலையும் அங்கே நெக்குன்னு விடும்போது மோட்டர் டேமேஜ் ஆகாமல் கீர் டிரைவ் மட்டும்தான் உங்களுக்கு அடி வாங்கும். ஸோ அப்படி அடி வாங்கினாலும் மோட்டர் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு சர்வீஸ்க்கு அப்போ ஒரு 300-400 தான் ஆயில் மட்டும் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு உங்களுக்கு இன்ஜினை பொறுத்தளவு மோட்டர் பொறுத்தளவு நல்லா சேஃபாக தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா உங்களுக்கு மோட்டர் வெளியில் பொறுத்தளவு வந்து பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லா சேஃபாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் வந்து சின்னதாக அங்கே வந்துடும். டிசைன் பொறுத்தளவு வந்து அந்த பழைய டிசைனில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரீமியம் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் மேட்டு கொஞ்சம் நல்லா காம்பாக்டாக ரைடர் கால் வச்சுட்டு போகிற அளவுக்கு ஃப்ளோர் மேட் கொடுத்துருக்காங்க. அதோட லெஃப்ட் பொறுத்தளவு தான் டாப் வீல் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டாப் பொறுத்தளவு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹெட்லாம்போட டிசைன்லேயே டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். பிரைட்னஸ் மட்டும் சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு. ஸோ பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நைட் டைம் ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நியூட்ரல் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் நம்ம பைக்கில் கொடுத்துக்கூடிய மாதிரி நியூட்ரல் ஆப்ஷன் வந்துடும். அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி ஹெல்த் என்னங்க வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு ரைட்டில் வந்தீங்கன்னா ஸோ டிரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஆப்ஷன் வந்து ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் உங்களுக்கு உள்ள போய் பார்த்துக்கலாம். இதில் டிஃப்ரெண்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இண்டிகேட்டருக்கு வந்து ஈவி பொறுத்தளவு ஒரே சைடில் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரைட்டில் டர்ன் பண்ணால் ரைட்டில் வந்துடும். அதே நீங்கள் லெஃப்ட்டில் டர்ன் பண்ணோன்னா லெஃப்ட்டில் வந்துடும். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு நார்மலாக கிளிக் பண்ண ஆஃப் ஆகிக்கும். ஸோ ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணல ஃபோன் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபோன் பேசுறதுக்கு நம்ம இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கில் இருக்கும்போது பெரிய ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங் போர்ட் இங்கே வந்துடும். ஸோ இங்கே உள்ள மொபைல் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் உங்களுக்கு மென்ஷன் ஆகி வந்துடும். 2903 மென்ஷன் வந்துடும். ஸோ கீ போர்டருக்கு உங்கள் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா தெரியும் ஆஃப் ஆன் கொடுத்துருக்காங்க. சீட் ஓப்பனுக்கு உள்ளே ப்ரெஸ் பண்ணி அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிக்கும். ஸோ சீட் ஸ்பேஸ் பொறுத்தளவு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹெல்மெட் ஃபுல் ஹெல்மெட் ஆஃப் ஹெல்மெட் ரெண்டுமே வைக்கலாம். ஸோ ரெண்டுனா ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம். அதோட கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போட்டு இங்கே வந்துடும் சென்டரில். இங்கே பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். மற்றபடிக்கு கலர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்க, எல்லாமே பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதில் வந்து கலர்ஸை பார்த்துலாம். கலர்ஸை பொறுத்தளவு 5 கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக், ஒயிட், ப்ளூ, எல்லோ, ரெட்டுன்னு 5 கலர் கொடுத்துருக்காங்க. இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். ஸோ 96,000 ரூபாய்க்கு முதலே சொல்லியிருந்தேன். 96,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஒரு வயசானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு ஈவி இருந்தால் போதும். ஸோ மைலேஜ் ஜாஸ்தி வரணும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ மைலேஜ் பொறுத்தளவு வந்து 126 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க எக்கனாமியில் போனால். ஸோ இதில் நமக்கு 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போகும்போது அதிகபட்சம் 100 வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இதில் இல்லாத என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கொடுக்கல. ஸோ இப்போ புதுசாக 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க சட்டாக்லேயே. அதில் எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங், டச் ஸ்க்ரீன் வந்துடும், உங்களுக்கு நேவிகேஷன் இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸை வழங்கியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஓல்டு மாடலில் வந்து இந்த ஃபியூச்சரோட தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது அட்வான்ஸாக ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் டாப் அண்ட் மாடல் இப்போ லான்ச் ஆகிற மாடல் பார்க்கல. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீக்கில் கூட அந்த வீடியோ லோட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடிக்கு எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து பிறகு தேங்க்யூ வாட்சிங். வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான வீடியோ மேக் பண்ணி போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ நெக்ஸ்ட் லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.